கூட்டணிக்காக இந்த விஷயங்கள். ஆனால் திரு அண்ணாமலையோட தனிப்பட்ட செயல்பாடுகள், அவர் கட்சிக்காக அக்ரெசிவாக ஒர்க் பண்ணதும் சரி, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதும் சரி, எத்தனையோ பாஜக தலைவர் ப்ரெஸ் அப்படி தான் சந்திக்கிறாங்க. இல்லைன்னா அண்ணாமலை மட்டும் அவர் ஒன்றும் ஸ்பெஷலாக அப்படி கிடையாது, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகளால் அவர் இப்படி ஒரு மாற்றம் இருக்குன்னா அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மேலே இன்னும் வந்து பாஜக தலைமை நம்பிக்கை வைத்து தான் பார்க்குறேன். ஆனால் கூட்டணின்னு வரும்போது, கூட்டணின்னு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணும்போது ஒரு முட்டுக்கட்டை, குறிப்பாக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக தலைமை வந்திருந்தால் அது அண்ணாமலையை வைத்துக் கொண்டே செய்வதில் நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவர் தான் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே என்ன பண்ணுவார், திரு டிடிவி தினகரன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சா பாருங்க அதிமுக இவர் தலைமையெல்லாம் சொன்னவர், வெளிப்படையாக சொன்னவர். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை வைத்துக் கொண்டு கூட்டணி பேசுவது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனால் ரவி அவர்கள் சொன்னது அமித்ஷா யோசிப்பாங்க, இவர்கள் இப்போ ஏன்னா இவர்கள் தான் வெளியில போய் இவங்களோட இருந்தா எங்களுக்கு சிறுபான்மை வாக்கு வங்கி வராது அப்படின்லாம் சொன்னவங்க, இதற்காக அண்ணாமலை அவர்களை மாற்ற மாட்டாங்கன்றது தானே. அதுவும் லாஜிக்கலா அதுவும் யோசிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, அண்ணாமலை தான் வந்து பாஜகவோட, தமிழக பாஜகவோட பெரிய அடையாளம். நீங்க எப்படி 70களிலும் 80களிலும் வந்து மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவர்கள் அவங்களோட தனித்தன்மையோட காங்கிரஸ் மக்கள் மத்தியில் கொண்டு போன என்ன ரோலை பண்ணாங்களோ அந்த ரோலை மிக குறுகிய காலத்தில் அண்ணாமலை செய்திருக்கிறார். அது வந்து எலெக்ஷன் வெற்றிக்கு போகல, ஆனா மக்கள் மத்தியில பாஜகங்கிற தேசிய கட்சியை பதிய வைக்கிற விஷயத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படிங்கும் போது அண்ணாமலையை தவிர்த்து விட்டு நீங்க பேச முடியாது. ஆனா அதே நேரத்தில் அவர் பெரிய கூட்டணிக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருப்பார். ஸோ அவர் வந்து பாஜகவை தான் முன்னிலைப்படுத்தணும். என்டிஏக்கு தலைமை யார் தாங்கணும்னா தமிழக பாஜக தலைமை தாங்கணுங்கிற மாதிரியான ஒரு டேக்ல இருக்கிறவர். அப்படி இருப்பவரை எப்படி நீங்க வந்து இசை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் டைல் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதற்காக சில மாற்றங்களை செய்யறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் பாஜக தலைமை. ஸ்ட்ராட்டஜிக்கலா பாஜக இறங்கி போயிடுச்சுன்ற ஒரு தன்மையை உருவாக்காதா? இல்ல அதெல்லாம் இன்னைக்கு ஒரு சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம் பல ஸ்டேட்ல வந்து, மேற்கு வங்கம் போன்ற ஸ்டேட்லாம் வளராத இடத்திலும் கட்சியை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. சுப்பிரமணிய சாமி அவர்கள் கூட பலமுறை என்ன சொன்னாங்கன்னா, பாஜகன்ற கட்சியை வளருங்க, இன்னொரு ஷோல்டர்ல இருக்க வேண்டான்றது தானே. அப்ப நீங்க கூட்டணியை இன்னும் கமிட்டே பண்ணல, இபிஎஸ் கமிட் பண்ணல, கேபி முனுசாமி அமித்ஷாவோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதற்காக இவரை மாத்துறாங்கன்னா அது எப்படி வியூக ரீதியா சரியா? இதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தையை ப்ரொசீட் பண்றதுக்காக ஒருவேளை மாற்றம் இருக்கலாம். இப்போ இன்னைக்கு பீகாரில் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வருது என்னன்னா, நிதிஷ்குமார் தலைமையில் என்டிஏ கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்னு வந்தால் தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், கூட்டணி இறுதியாகி விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு பாஜக தயாராக இல்லை. அப்போ அதுக்கான சில வேலைகள் செய்தாக வேண்டும்.